அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம வடகிழக்கில் கௌரவ மஹிந்த ராஜபக்ச அவங்க ஆட்சி பீடமுறக்குள்ள வடக்கின் வசந்தம், கிழக்கின் உதயம் என தமிழ் மக்களுக்காக, தமிழ் பேசும் மக்களுக்காக பல வேலை திட்டங்களை, பல அபிவிருத்திகளை நாங்கள் அரசாங்கம் இருந்த காலத்தில் மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக செஞ்சுருக்காங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற என்ன விஷயம்னா, கிழக்கின் உதயம் நகனிகிற நவோதய என்ற திட்டம் ஒன்று கிழக்கின் உதயம் என்று கொண்டு வந்தவங்க. கிழக்கின் உதயத்தில் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் என்றால், கிழக்கின் உதயம் என்று வரக்குள்ள முதலாவது நாங்கள் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது, அந்த டைமில் நம்ம மட்டக்களப்பு எடுத்தா மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்தால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கல்லடி பாலம் என்றது பழமை வாய்ந்த பாலம். இப்போ புதுசாக இருக்குது, புதுப்பிக்கப்பட்டிருக்கு, புது பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முழுமையான காரணமே கௌரவ மஹிந்த ராஜபக்ச, கௌரவ பசீல் ராஜபக்ச என்ற ஆட்சி கூட இருக்கக்குள்ளதான் புதுசாக கல்லடி பாலம் அமைக்கப்பட்டது. அதுபோல் கல்லடி பாலம் முதலாவது. அடுத்தது காயங்கனி பாலம் அதே காலப்பகுதியில் அமைக்கப்பட்டது. அடுத்தது முக்கியமான ஒரு பாலம் என்னென்னா மண்முனை பாலம் என்றது படுவாங்கரையும் எழுவாங்கரையும் இணைக்கிற ஒரு பாலம் மட்டக்களப்பில். அது கௌரவ மஹிந்த ராஜபக்ச, கௌரவ பசீல் ராஜபக்ச அவங்க ஆட்சியில் இருக்கக்குள்ளதான் இந்த பாலம் அமைக்கப்பட்டது. இது மக்களுக்கு சரியாக தமிழ் மக்களுக்கு போய் அடையணும். இந்த உண்மையான அபிவிருத்தி யாரும் உண்மையாக தமிழ் மக்கள் மீது அக்கறை செலுத்தி வடகிழக்கில், முக்கியமாக கிழக்கு மாகாணத்தில் இந்த கிழக்கின் உதயம் நகனிகிற நவோதயம் என்றொரு செயல்திட்டத்தை கொண்டு வந்து அந்த பாலங்கள் அமைத்து தமிழ் மக்களுக்கு வாழ்க்கையோட இலவாக பயணிக்கிறதுக்கு, அவங்களோட வேலையை இலவாக செய்து கொள்றதுக்கு முதலாவது காரணம் கௌரவ மஹிந்த ராஜபக்ச, கௌரவ பசீல் ராஜபக்ச என்ற ஒரு ஆட்சி பீடமுறை நடந்தது. கிழக்கு மாகாணத்தில் முக்கியமான ஒரு பாலம் கிண்ணியா பாலம் தான் மட்டக்களப்பையும் திருவோணமலையும் இணைக்கிற ஒரு மையமான பாலம். இந்த பாலம் ஒரு நீண்ட தூரமான ஒரு பாலம். கிழக்கு மாநிலத்திலேயே ஒரு அதிகூடிய தூரமுடைய ஒரு பாலம் கிண்ணியா பாலத்தினால திருவோணமலைக்கும் மட்டக்களப்புக்கும் உள்ள பயணம் இலவாகப்பட்டிருக்கு. பல ரீதியாகவும் பயனடைகிறாங்க இந்த கிண்ணியா பாலத்தால். அடுத்தது அருகம்ப பொத்துவில் தொகுதியில் இருக்கிற அருகம்ப பாலம். அடுத்தது என்ன உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், பாலங்கள் கட்டப்பட்டது கௌரவ மஹிந்த ராஜபக்ச இருந்த ஆட்சி காலத்தில். கௌரவ மஹிந்த ராஜபக்ச இருந்த காலத்தில் தான் கிழக்கு மாகாணத்தில் பல பாலங்கள் கட்டப்பட்டது. மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் இருக்கக்குள்ள கிழக்கு மாகாணத்தில் ஒரு பாரிய அபிவிருத்தி ஏற்பட்டது. கிழக்கின் உதயம் நம்ம இந்த முதலாவது பார்க்குற விஷயம் பாலம் சம்பந்தமான சொல்றதால நான் இதை உங்களுக்கு பதிவு செய்தேன். பாலங்கள் மட்டும் இல்லாமல் பல வீதிகள், மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் வீதிகள் என்று நாங்கள் தமிழ் மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது சாதாரணமாக வீதி என்றது அவங்க அபிவிருத்தியில் ஒரு சின்ன விடை. அது உட்கட்டமைப்பு வழங்குறதுல வீதி அபிவிருத்தியில் மஹிந்த ராஜபக்ச, ஒரு பசீல் ராஜபக்ச ஆட்சி விடக்குள்ள வீதிகள் எப்போயும் கிரவல் வீதி எப்போயும் தார் வீதியாகும், தார் வீதி எப்போயும் காப்பேட் வீதியாகும். வீதியை பற்றி நம்ம பெருசாக கதைக்கு மக்களுக்கே தெரியும். இப்போ நான் இந்த விஷயம், இந்த பாலம் சம்பந்தமாக சொல்கிற விஷயம் இதுதான். ராஜபக்ச இங்கக்குள்ள தான் கிழக்கு மாகாணத்தில் பாலங்கள், அதாவது முக்கியமான பாலங்கள் கட்டப்பட்டது. அதுபோல் இப்போ கட்ட வேண்டி இருக்குது, இன்னும் நிறைய பாலங்கள் கட்ட வேண்டி இருக்குது. அது இதுவரைக்கும் முடியலை, இதுவரைக்கும் முடியாமல் இருக்குது. எதிர்வரும் காலத்தில் கட்டாயம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, தமிழ்நாட்களுக்கு நம்பிக்கை ஒன்று இருக்குது. கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள் ஒரு இளம் தலைமை, அவர்களுக்குள்ள கட்டாயம் இந்த விட்ட அபிவிருத்தியை மட்டக்களப்பில் கிழக்கு மாகாணத்தில் மீண்டும் தொடர்றதுக்கு கௌரவ நாமல் ராஜபக்ச ஒரு தயார் இருங்க. அது
போக்குவரத்தை இலவாக்கி நாங்கள் படுவாங்க எழுவாங்கரை வாரத்துக்கும் மட்டக்களப்பிலிருந்து திருவண்ணாமலை போகிறதுக்கும் மட்டக்களப்பிலிருந்து அருகம்பை போகிறதுக்கும் ஒரு மைய பாலங்களை அமைத்தது ராஜபக்சர்கள், மக்களை இலவாக்குனது ராஜபக்சர்கள், யுத்தத்தை முடித்து மக்களை நிம்மதியாக வாய்த்தது ராஜபக்சர்கள். ஆகவே தமிழ் மக்கள் விலகிக் கொள்வாங்க, தமிழ் மக்களுக்கு தெரியும். ஆகவே இது தமிழ் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற இந்த பதிவு கிழக்கின் உதயம் நகநீர நவோதயம் என்றது கிழக்குக்கு ஒரு பாறை அபிவிருத்தியை கொண்டது. தமிழ் மக்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே இனிவரும் காலங்களில் இன்னும் அடுத்த பதிவில் அடுத்த அபிவிருத்தியை நான் சொல்றதுக்கு தயாராக இருக்கேன். காலத்தில் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி ஆகும் பட்சத்தில் நிச்சயமாக இடைநிறுத்தப்பட்ட பல பாலங்களை மீண்டும் கௌரவ நாமல் ராஜபக்ச தமிழ் மக்களுக்காக, கிழக்கு மக்களுக்காக கிழக்கின் உதயம் போல சேர்த்து முன்மொழிந்து இதை கிழக்கு மக்களுக்காக அமல்படுத்துவார் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அதைத்தான் நான் தமிழ் மக்களுக்கு நான் விரிவாக சொல்ல வருகின்றேன். பாலங்களை பார்த்த அடுத்த ஒரு பதிவில் நிச்சயமாக ஒரு அடுத்த உட்கட்டமைப்பை நான் உங்களுக்கு தெளிவாக தர இருக்கின்றேன். ஆகவே முழுமையான வீடியோவை பாருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.